Hi guys, welcome to my channel Sandy Megandhya. Today last video continuity தான் நம்ம செவன்த் டிசைன் பார்ப்போம் லோட்டஸ்ல. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நான் ஒரு திலகம் ஷேப் போட்டு டபுள் சைடுமே சேம் அதுல அதே லைனுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் கீழேயும் அதுக்கு அடுத்த லைன்ஸ் வந்துட்டு ஓவல் ஷேப் நடுவுல சென்டர்ல இருக்குல்ல அந்த திலகம் ஷேப் அதுக்கு வந்து கால்வாசி கீழ இருந்து கால்வாசிக்கு இருக்கிற மாதிரி வந்து அதோட லைன்ஸை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டிங் கர்வ்ல நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்ப வந்து திலகம் ஷேப் சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்ம கீழே வந்து ஒரு சின்னதா ஒரு லீஃப் டிசைன் வந்து ஷேடிங்ல கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அதோட டபுள் சைடுமே வந்து நம்ம வந்து ஸ்பைரல் தான் போடுறோம். அதுக்கப்புறம் ஸ்பைரலுக்கும் அந்த கர்வ் லைன்ஸ்க்கும் நடுவுல இருக்க கேப்ல ஒரு லீஃப் டிசைன் வந்து மைன்யூட்டா போட்டுப்போம். ஓகே, இப்போ வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே ஷேடிங் தான் கொடுக்க போறோம். ஷேடிங் வந்து மேலையும் கீழேயும் ஷேட் பண்ணிப்போம். நடுவுல மைன்யூட் கேப் இருக்கிற மாதிரி எல்லாத்துலயும் கொடுக்கும் போது அதோட லுக் வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகே, சேம் எல்லாத்துக்குமே அதே மாதிரி வந்து சென்டர்ல கேப் இருக்கிற மாதிரி மேலையும் கீழேயும் நம்ம ஷேட் பண்ணிட்டு அவுட்டர் ஃபுல்லா திக் ப்ரெஷர்ல நம்ம வந்து டிசைனை ஹைலைட் பண்ணிப்போம். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது எய்த் டிசைன் தான். எய்த் டிசைன் வரைக்கும் நம்ம இது வரைக்கும் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணி தான் நம்ம பார்த்தோம். ஸோ எய்த் டிசைன் வந்து அந்த மாதிரி இல்லாம ஃபுல்லாவே டிஃப்ரென்ஸா பார்ப்போம். இது வந்து நம்ம வந்து திக் ப்ரெஷர்ல தான் இதோட டிசைனே இருக்கும். ஓகேவா, இது சைட்ல வந்துட்டு நம்ம வந்து அந்த திலகம் ஷேப்க்கு ஏத்த மாதிரி அந்த லைன் வந்து கர்வா வளைச்சு மேல பெருசாவும் கீழே வந்து அப்படியே அது குறுகிட்டே வந்து அதை ஜாயின் பண்ற மாதிரி போடணும். கீழே வந்து லேசா வந்து ஒரு கர்வ் போட்டு அதுக்கு ஜாயின் பண்ற மாதிரி போட்டுட்டு எல்லா லைன்ஸுமே வந்து அந்த கீழே வந்து கனெக்ட் ஆகுற மாதிரி நம்ம பண்ணணும். இது வந்து நம்ம வந்து உள்ள இருக்க கேப்ல எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து மெகந்தையை வச்சு ஃபில் பண்ண போறதுன்றதுனால நீங்க பேப்பர் டச் பண்ணி லோ ப்ரெஷர்ல ஷேடிங் பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம இது வந்து இந்த டிசைனை போடும் போது உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டா இருக்கும். இன்கேஸ் நம்ம தப்பு பண்ணாலும் அழிச்சிட்டு போடுறதுக்கு அந்த மாதிரி ஷேடிங் பாயிண்ட்ல போடும் போது தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஷேடிங்லயே ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்ப தேர்ட் லைன் வந்து ஜஸ்ட் வந்து திலகம் ஷேப்புக்கு கீழே இருந்து ஒரு கால்வாசி இருக்கிற அளவுக்கு தான் இருக்கணுமே. நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப்ல தான் நம்ம வந்து ஒவ்வொரு லைனுமே கீழே கீழே போட்டிருக்கோம். ஆனா இது வந்து டோட்டலா வந்து ரொம்ப கீழே நம்ம கீழே இருந்து பார்த்தா ஒரு 1/4 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரிதான் அதோட ஷேப்பே வரணும். அப்பதான் இதோட லுக் வந்து கொஞ்சம் கிராண்டா தெரியும். ஓகே, இப்ப நடுவுல இருக்க கேப்ல வந்துட்டு இந்த திலகம் ஷேப்ல ஃபர்ஸ்ட் சைட்ல இருந்து டபுள் லைன் பாதியில போட்டுட்டு அந்த லைன் வந்து ரெண்டுமே கனெக்ட் ஆகுற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் டிரா பண்ணிட்டு இன்னொரு லைன் ஃபுல்லாவே வந்து நம்ம போட்டுக்கிட்டோம். அதுல வந்துட்டு உள்ள இருக்க கேப்ல எல்லாமே நம்ம வந்து மெகந்தியை வச்சு ஃபில் பண்ணிக்க போறோம். ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், 3 பார்ட்டா அதுல தெரியும். ஓகேவா, அப்படி இருக்கும்போது அதோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டா தெரியும். இப்ப நம்ம போட்ட டபுள் லைன் போட்டோம்னா அதுல உள்ள கேப்ல எல்லாமே நம்ம வந்து மெகந்தியை வச்சு ஃபில் பண்ணும் போது அது வந்து ஒரு லீவ் மாதிரி தெரியும். ஓகேவா, இது ஒரு டைப்ஸ் ஆஃப் வந்து லோட்டஸ் டிசைன். இதுலயே நிறைய டைப்ஸ் இருக்கு. நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். நான் அதுல வந்து மோஸ்ட்லி நம்ம இந்த டிசைன்ஸ் நிறைய இடத்துல யூஸ் பண்ணோம். ஸோ அதனால நான் இது உங்களுக்கு நான் வந்து இந்த டிசைன் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நைன்த் டிசைன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து லோட்டஸோட பேஸ் போட்டுப்போம். இது வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து குண்டு குண்டா தான் போட போறோம். ஓகேவா, செகண்ட் வந்து அதுல இருந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு ஒரு கர்வ் மாதிரி வளைச்சு விட்டுப்போம். ரெண்டுமே வந்து ஒரே ஷேப் அண்ட் ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி போடுங்க. அப்பதான் இதோட லுக் வந்து கிராண்டாவே வரும். ஓகேவா, இதுக்கப்புறமேட்டுக்கா கீழே இருந்து வந்து நம்ம ஒரு லீவ் மாதிரி வளைச்சு நம்ம மேல வந்து கொஞ்சம் கர்வ்ல கொண்டு வந்து விட்டுப்போம். ஓகே, இப்ப சைட்ல அந்த 2 லீஃப்க்கு வளைவுக்கு சென்டர்ல வந்து நம்ம வந்து அந்த லீஃப் வந்து பாதியா வர மாதிரி போட்டுப்போம். அப்புறம் சென்டர்ல இருக்க அந்த 3 லைன்ஸ்க்கு நடுவுல இருக்க கேப்ல வந்துட்டு கொஞ்சம் வந்து நம்ம அந்த மலை வி ஷேப் வந்துட்டு ரெண்டுமே போட்டு அதுக்கு மேல வந்து ஒரு வி ஷேப் மாதிரி போட்டுப்போம். ஸோ ஓகே, இப்போ பேஸ்ல போல்டான டாட் வச்சுட்டு நம்ம வந்து ஷேடிங் தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 2 லைன் தின் லைனா டிரா பண்ணிட்டு உள்ள வந்து மெகந்தி டிப்பு வச்சு நம்ம வந்து ஜஸ்ட் ஷேட் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இருக்க இடத்துலலாம் வெறும் ஒரு லைன் மட்டும் வந்து ஷேடிங் லைனாவே வந்து ஃபுல்லாவே வந்துட்டு டிரா பண்ணிட்டு
அதுக்கப்புறமேட்கா வந்துட்டு நம்மளோட அந்த டிசைனோட அவுட்டர்ல திக் ப்ரெஷர்ல வந்து ஹைலைட் பண்றோம் டிசைனே. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது ஒரு மொட்டு வந்து லேசான ஒரு பாயிண்ட்ல விரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த டிசைன் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாவே போட்டு முடிச்சது பார்த்தீங்கன்னா அதோட லுக் வந்து கிராண்டாவே இருக்கும். ஓகே, கிளியர். இப்போ 10th டிசைன். 10th டிசைன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு குண்டான லோட்டஸோட பேஸ் போட்டுப்போம். இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், மேலையா ஒவ்வொரு வளைவுமே நம்ம கொண்டு வருவோம். இது வரைக்குமே நம்ம வந்து ஒரு லைன்க்கு இன்னொரு லைன் கீழ தான் அதோட லீவ் வந்து வந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே மேல போக போகுது. ஓகேவா? கீழ வந்துட்டு ஃபர்ஸ்ட்ட விட கொஞ்சம் கீழ வரணும். செகண்ட் அத விட கொஞ்சம் கீழ வரணும். அந்த மாரி நம்ம வந்துட்டு இன்கிரீஸ் பண்ணிட்டே வரும்போது அதோட லுக் வந்து கொஞ்சம் எப்படின்னா, நம்ம வந்துட்டு தாமரை விரிஞ்சிருக்கும். ஆனா பாதியில நம்மளுக்கு தெரியற மாரி இதோட ஃபுல் லுக் வந்து நம்மளுக்கு வரும். ஓகேவா? இப்ப இது போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேல்க்கா நம்மளோட டபுள் சைடுமே செகண்ட்ல இருக்க லீஃப்ல வந்து சின்னதா வந்து நம்ம வந்து ஒரு டாட் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் லைன் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரியான ரவுண்ட் ஷேப்பும் அந்த பாதி இது கிடைக்கும். ஓகேவா? இப்ப வந்து ஃபர்ஸ்ட் மேல வந்து நம்ம லைன்ஸ் போட்டு செகண்ட்ல வந்துட்டு உள்ள இருக்க கேப் எல்லாமே நம்ம மெஹந்தி வச்சு ஃபுல்லா ஃபில் பண்ணிக்க போறோம். ஓகேவா? இப்ப மேல வந்து அந்த லைன்ஸ்ல வந்து நம்ம கிஸ்ஸஸ் போட்டோம்ல, அந்த ஷேப் வந்துட்டு நம்ம வந்து இதுல வந்து போட்டு விடணும். இது வந்து வந்து அந்த லீஃப் வந்து நல்லா விரிஞ்சிருந்தா அப்படி இருக்கும் அதோட இதழ்கள். அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இத போட்டுக்கணும். கடைசியில வந்துட்டு இதோட இதுல வந்து ஜாயின் பண்ற மாதிரி நம்ம வந்து முடிக்கணும். அப்பதான் இது வந்துட்டு பாதி வந்து நம்மளுக்கு விரிஞ்ச ஷேப் நம்மளுக்கு கிளியரா தெரியும். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இதுல எல்லாத்துலயுமே வந்து பாதி வரைக்கும் ஷேட் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? இப்ப கீழே வந்து கிஸ்ஸஸ் ஷேப்பே தான் போடுவோம். அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இதழ் விரிஞ்ச ஷேப் வந்து நம்மளுக்கு குடுக்கும். இப்போ வந்துட்டு சென்டர் இருக்குல்ல, அந்த பேஸோட லோட்டஸ் பேஸ் இருக்குல்ல, அதுல இருந்து கீழ வந்து ஒரு லைன் வந்து வளைச்சு கிஸ்ஸஸ் நம்ம வந்து ஒரு சைடு நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து 3 வந்து ஒரே மாரி டிரா பண்ணிட்டு, 4த் வந்து அதுல இருந்து பாதியில மேல போற மாரி. அப்பதான் வந்து இது வந்து ஒரிஜினல் லோட்டஸ் டிசைன் வந்து நம்மளுக்கு குடுக்கும். அதுக்கு மேல வந்து பாதியில நம்ம முடிச்சுக்குவோம். சேம் அதுவுமே இந்த சைடு நம்ம போட்டுட்டு, அதுக்கு நடுவுலயும் நம்ம வந்து ஷேடிங் வந்து நம்ம குடுத்துறோம். ஓகேவா? இது குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு சென்டர்ல இருந்து நம்ம வந்து டபுள் லைன் வந்து டிரா பண்ணிட்டு, இதுல இருந்து சின்னதா ஒரு வந்து ஸ்பைரல் மாரி நம்ம லேசான அந்த கமா பொசிஷன் மாரி நம்ம லேசா போட்டுட்டு, அதுல இருந்து போல்டா இன்னொரு லைன் வந்து டிரா பண்ணிக்கிற மாரி இருக்கணும். கொஞ்சம் நாளைக்கு நம்மளுக்கு பெரிய கேப் மாரி இருக்கும். பார்க்கறதுக்கு இது வந்து நம்ம அந்த கமா டிசைன் இருக்கும்ல, சேம் அதே மாரி தான் இருக்கும். அத வந்து இந்த சைடுமே நம்ம டிரா பண்ணிட்டு, அதோட அவுட்லைன் வந்து திக் ப்ரெஷர்ல நம்ம வந்து ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான். இப்ப அதுக்கப்புறமேட்டுக்கா மேல வந்துட்டு நம்ம வந்து ஷேடிங் வந்து ஃபுல்லாவே நம்ம ஷேட் பண்ணிட்டு, அதுக்கும் நம்ம வந்து அவுட்லைன் வந்துட்டு திக் ப்ரெஷர்ல நம்ம வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு ஃபுல் லோட்டஸ்க்குமே நம்ம வந்து திக் ப்ரெஷர்ல வந்துட்டு ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான். அப்ப இதோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கிராண்டாவே தெரியும். ஓகே. இந்த டிசைன் போடும்போது கொஞ்சம் பொறுமையா போடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு, ஒரு 2, 3 டைம் பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கா உங்க டிராயிங் நோட்ல ஃபேர் பண்ணுங்க. எடுத்தோனே டிராயிங் நோட்ல ஃபேர் பண்ணாதீங்க. ஓகே. ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் மிஸ்டேக் வந்து நம்மளுக்கு நெறையவே வரும். ஒரு 2, 3 டைம் நல்லா பிராக்டிஸ் பண்ணா இதோட லுக் வந்து உங்களுக்கு இதே மாரியே கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 11th டிசைன் சேம் நம்ம 10th டிசைன் போட்ட மாரியே தான் வரும். ஆனா அதுல வந்து அந்த பேஸ் மாறும். அதுல வந்து டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு மாறி இருக்கும். ஆனா அதுவுமே நம்மளுக்கு வந்து பாதி லோட்டஸ் வந்து நம்மளுக்கு தெரியிற மாரி இருந்தா எப்படி இருக்குமோ, சேம் அந்த மாரி தான் இருக்கும். ஆனா அந்த டிசைன்ஸ் எல்லாமே ஃபுல்லா நம்ம மாத்தி போடுவோம். ஓகே. இப்ப நம்ம 11th டிசைன்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து குட்டி குட்டியா டாட்ஸ் வந்து ஒரு யூ ஷேப் மாரி நம்ம வச்சுட்டு, அதுக்கு நடுவுல வந்துட்டு நம்ம லீஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போல்டா நம்ம பெருசா போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த சைட்ல அந்த கர்வ் நம்ம டாட்ஸ் வச்சது வந்து நம்ம லைன்ஸாவே கன்வே பண்ணிட்டு, டபுள் சைடுமே இருக்க வந்து கேப்ல வந்து நம்ம லீஃப் டிசைன் வந்து 2 சைடுமே நம்ம போட்டுக்க போறோம்.
ஓகேவா? இது வந்து அந்த லைன்ஸ்க்கு ஏத்த மாரி லீவ் வந்து வளைச்சு அந்த கர்வ் மாரி இருக்கணும். அந்த லீஃப் டிசைன். ஓகேவா? இது போட்டதுக்கு அப்புறமேட்கா நம்ம என்ன பண்ண போறோம், அந்த 3 அ லீவ்ஸ்ல இருந்து நம்ம வந்துட்டு ஒரு குட்டி டாட் மாரி 2மே கனெக்ட் பண்ற மாரி போட்டுட்டு, உள்ள வந்துட்டு இன்னொரு லைன்ஸ் மாரி போட்டு, அத ஃபுல்லா நம்ம மெஹந்திய வச்சு ஃபில் பண்ணிக்க போறோம். ஓகேவா? இப்ப இது ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்கா நம்ம மேல வந்துட்டு சேம் அந்த கிஸ்ஸஸ் ஷேப் தான். இந்த லீவ்ஸ்க்கு ஏத்த மாரி நம்ம வந்து அந்த கிஸ்ஸஸ் ஷேப் வந்து நம்ம போட்டு லாஸ்ட்ல வந்து இதுக்கேத்த மாரி வளைச்சு நம்ம டிசைன்ஸ முடிச்சுக்க வேண்டியது தான். ஓகே. அந்த கிஸ்ஸஸ் ஷேப்க்கு மேல வந்துட்டு இருக்கிற அந்த 2 லீவ்ஸ்க்கு நடுவுல இருக்க கேப்ல இன்னொரு ஒரு வந்து அந்த ஷேப் மாரி நம்ம இழுத்து வச்சாட்டானா, அந்த வந்து ஒரு லீவ்ல இருந்து இன்னொரு லீவ் விரிஞ்சு விரிஞ்சு ஒன் பை ஒன்னா இருக்கும்ல, அந்த மாரி வந்து உங்களுக்கு லுக் தெரியும். இது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து அதோட உள்ள விரிஞ்சு இருக்கிறது எப்படி இருக்கும்? அது அப்படியே தெரியிற மாரி இருக்கும். அப்படி இருந்தா தான் இது வந்து கரெக்ட்டு. நம்மளுக்கு பாதியில அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் நம்ம பார்த்தோனே அது வந்து ஒரு அ கர்வ் மாரி இருக்கிற மாரி இருக்கணும். ஓகேவா? இப்ப அத போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா அத வந்து திக் பிரஷர்ல அந்த டிசைன நம்ம வந்து போல்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாவே வந்துட்டு நம்ம லீவ்ஸு அந்த எல்லாமே வந்து ஃபுல்லாவே நம்ம போல்ட் பண்ணிட்டு, இப்ப இந்த கிஸ்ஸஸ் ஷேப்ல லீவ்ஸ் போட்டோம்ல, அதுக்கு நடுவுல ஃபுல்லா நம்ம ஷேடிங் பண்ணிப்போம். அதுக்கு மேல போட்ட அந்த ஷேப்லயும் நம்ம ஷேட் பண்ணிட்டு, நம்ம வந்துட்டு அந்த ஷேப் நடுவுல ஃபர்ஸ்ட் போட்ட அந்த கர்வ்லயும் நம்ம ஃபுல்லா ஷேட் பண்ணணும். அப்பதான் அது வந்து லுக் வந்து கொஞ்சம் ஹைலைட்டா தெரியும். ஓகேவா? சைடுல வந்து 2 வந்து கொஞ்சம் போல்டா போட்டு நடுவுல வந்து ஷேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து சேம் இப்ப இந்த நடு சென்டர்ல இருக்க லைன்ல வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கர்வ் வந்து வளைச்சு, நம்ம அந்த டபுள் லைனா போட்டுட்டு, கீழ வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் மேல லேசா இழுத்து விட்டு ஒரு சுழல் சுழட்டு, அதுலருந்து கொஞ்சம் மேலருந்து ஒரு கர்வ் மாரி கொண்டு கொஞ்சம் போல்டா பெருசா இருக்கிற மாரி நம்ம போட்டுட்டு, அத வந்து திக் பிரஷர்ல நம்ம வந்து அத ஹைலைட் பண்ணிக்கலாம். செகண்ட் இந்த சைடு வந்து நம்ம லீஃப் டிசைனா போடப் போறோம். ஃபர்ஸ்ட் மேல வந்து ஒரு கர்வ் மாரி போட்டுட்டு, அதுலருந்து ஒரு 3 வந்து அந்த ஷேப் மாரி நம்ம வளைச்சுட்டு, சென்டர்ல வந்து ஒரு லைன்ஸ் மாரி வளைச்சு போட்டோனே, அதோட லீஃப் ஷேப் வந்துரும். சேம் இதையுமே நம்ம வந்து போல்டு பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு பிரைவேட்டா மெசேஜ் பண்ணுங்க. நீங்களே இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை கைஸ்.